சிவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கா? அட ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பிறந்தாலே முக்தி தருகிற திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். 33 ஏக்கர்ல மிக மிக பிரம்மாண்டமான அளவுல இந்த கோயில் அமைய பெற்றிருக்கு. மற்ற கோயில்கள்ல ஒரே ஒரு சிவபெருமான் தான் நமக்கு காட்சி தருவாரு. இந்த கோயில 2 சிவபெருமான்கள் நமக்கு முக்கியமான இடத்துல காட்சி தராங்க. மூலவரா வன்மீகநாதர் காட்சி தராரு. இவர் புற்றிலிருந்து தோன்றிய சுயம்புலிங்கம். உற்சவரா தியாகராஜ பெருமாளாக சிவன் காட்சி தராரு. இவர் தான் தேர்ல பவனி வருவாரு. நம்ம திருவாரூர் கோயில்ல தான் சக்தி வாய்ந்த மரகதலிங்கம் இருக்கு. இந்த மரகதலிங்கத்துக்கு தினமும் பூஜைகளும் நடக்கும். சோழ நாட்டில் தேவாரம் பாடல் பாட பெற்ற ஒரு முக்கியமான கோயில். சோழர், சேரர், பல்லவர், பாண்டியர்கள் சொல்லிட்டு அனைத்து மன்னர்களும் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. 9 பெரிய ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 3 பிரகாரங்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயிலை சுற்றிலும் மிகப்பெரிய மதில் சுவர்கள், நிறைய தீர்த்த கிணறுகளும் இருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய தேரும் மிகப்பெரிய தீர்த்த குளமும் இந்த கோயில தான் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 80க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள், 365 சிவலிங்க இருக்கு. ஒரு வருஷத்தோட நாட்களை குறிக்க தான் அத்தனை சிவலிங்கங்கள் இந்த கோயில்ல இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க இந்த கோயிலுக்குள்ள எந்த பக்கம் காலடி வச்சாலோ இல்ல எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு அங்க சிவலிங்கம் காட்சி தரும். இந்த உலகத்தையே ஆட்சி புரிகிற அந்த சிவபெருமானுக்காண்டி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில்னு கூட நம்ம சொல்லலாம். சிதம்பரம் நடராஜர் கோயிலை விட பழமையான கோயில்னு சொல்றாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில்ல எல்லா பூஜைகள், எல்லா விசேஷத்திலையும் ஆரூரா தியாகேசன் தான் சொல்லுவாங்க. இதுதான் திருவாரூர் மண்ணுக்கே மூல மந்திரம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா